சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. முருகன் சார் கனிமுருகன் சார் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அது இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் வச்சு அவருடைய வீடியோ தான் போட்டு விட்றாங்க. அந்த அளவுக்கு எங்கேனாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய வீடியோ ரொம்ப ஃபெமிலியர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் இதில் வாஸ்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா எடுத்தாங்க, இல்லை வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது, இன்ஸ்டியூட் வரவங்களுக்கெல்லாம் முடியல அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்டுங்கிறது 1% கூட கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக எடுக்காங்கன்னா அவங்களுடைய ப்ரிப்ரேஷன் பயங்கரம். காலையில் 5 மணிக்கு வீடியோ கிளாஸ் எடுப்பார், 4 மணிக்கு வந்துடுவார், 1 ஹவர் ரிவிஷன் விடுவார். அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போடும்போது காலையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு, காலையில் 5 மணிக்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அவருக்கு குழந்தைய பார்த்தீங்கன்னா 8:30 ஸ்கூலுக்கு விடணும். அவர் அதை மறந்து 9 மணி நேரம் எடுத்துட்டாரு. அவர் ஒய்ஃப்லேருந்து ஃபோன் இருக்குது, அவர் கிளாஸ் எடுத்தாவே எதையும் கவனிக்க மாட்டாருன்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனான டீச்சர் யாருன்னா நான் பார்த்ததில்ல. அவர் ஒரு சர்வீஸ். அதாவது இப்போ நம்மளை மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு வீடியோ கிளாஸ் போட்டார். நானும் நிறைய சேனல் பார்ப்பேன். அவர் டோட்டலாக கவர் பண்ணி முடித்தார். ஒவ்வொரு சேனலாக போடணும்னு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்ட வேலை அவருக்கு. அதையும் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா இப்போ பேசிட்டு இருந்தாப்புல, அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரத்து பயங்கர காய்ச்சல், எந்திரிக்க முடியாத அளவு காய்ச்சல். நான் பயங்கர நாளைக்கு காலையில் எங்கே வருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபுல் டைம் இன்ஸ்டியூட் டெடிகேஷன். இந்த இடத்துல நம்ம இது நான் ஒரு இதுக்காண்டி பேசலை, ஒரு பார்க்குறதுல உண்மையிலே பேசுகிறது என்ன கேட்டிங்கன்னா, எல்லாம் பார்த்தீங்கன்னா டெடிகேஷனாக ரொம்ப டெடிகேஷனாக இருக்கேன். எல்லாருமே அவங்க வீட்டு பங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளியே ஏகப்பட்டவர் நிற்பாங்க, அவங்க இருப்பாங்க, யார்கிட்டையுமே நம்ம ஒன்றுமே எதுவுமே பேசுறதில்லை, எல்லாருமே அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க. அந்த டெடிகேஷன் தான் இவ்வளோ தூரம் நமக்கு ரிசல்ட்டை கொண்டு போயிருக்கு. அப்போ நாங்கள் மதுரையிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு மெயின் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா 325 நாள் டெஸ்ட்டு உண்டு. ஒருத்தன் சக்ஸஸ் ஆகிறவன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவன் சக்ஸஸ் ஆக மாட்டான், கண்டிப்பாக டெஸ்ட்டு போடுறவன் மட்டும் தான் சக்ஸஸ் ஆகும். அப்போ அந்த 365 நாள் டெஸ்ட் வைக்கணும். என்ன காரணம்னா, இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பெரிய ஒரு டீம் உண்டு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேஷனான ஒரு டீம் பின்னாடி இருக்காங்க. அவங்களுக்கு டாமினேஷன் என்ன, அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் தாத்தா இருப்பார், அவர் படிப்பு நாளைக்கே கிடையாது. ஆனால் அவர் ஒரு நாள் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம ஏதோ ஒரு அச்சடிக்கிறோம், அதை படித்து கொஞ்சம் வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய இன்வால்மெண்ட். நைட் ஃபுல்லாக வந்துடுவாங்க, நைட்டு ஒரு புக்கு ரெடி பண்ணனா ஃபுல்லாக ரெடி பண்ணுவாங்க. பின்னாடி ஒரு டீம். அது மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையும் ஒவ்வொரு இது. அந்த டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காட்டு நம்ம ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணது. பில்டிங்கை கெட்டாமே ஸ்டார்ட் பண்ணது, டெஸ்ட் பேஜாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேஜ் போட்டாவே போதும், ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஐடியா. பேங்க் டெஸ்ட்டு, SSC டெஸ்ட்டு எல்லாத்துக்குமே 365 நாளும் தூத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அப்துல் கலாம் நினைவரங்கன்னு சொல்லிட்டு 365 டேஸும் நாங்கள் டெஸ்ட் ஆரம்பித்தோம். எந்த இன்கம் கிடையாது, எங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான் எதுவுமே கிடையாது. ஆனால் டெஸ்ட்டு போட்டால் மக்கள் பாஸ் பண்ணுவாங்க மட்டும் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் பயங்கரமாக போச்சு. அதே டெஸ்ட் பேஜ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட் பேஜ் தான், ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் தான், எல்லாருமே அட்டன் பண்ணலாம். அப்புறம் ரெண்டாவது நிறைய பேர் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, பீகார்காரங்க நிறைய செலக்ட் ஆகிட்டாங்க, பீகார்காரங்க இதானாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நானும் கொஞ்சம் ஸ்டேஷன் மாஸ்டராக ஒர்க் பண்ணேன் புவனேஸ்வரில். அப்போ ஒரு 140 பேர் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் நான் பீகார், நம்மளை கூப்பிடுறதே நான் பீகார். அவங்க நம்ம குறை சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக அது தப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒருத்தர் நான் பீகார், நீங்கள் 139 பேரும் பீகார்காரன் தான். அந்த 139 10th மார்க் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 40%. அசிங்கமாக இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தாவே. நம்ம சர்டிஃபிகேட் அழகாக கார்டு போட்டு கொடுத்துருப்பாங்க, அவனுக்கு பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 12th மார்க் எடுத்தால் ஜஸ்ட்டு பாஸ். அப்போ எப்படிடா பாஸ் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது, பாட்னாவில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 சென்டர் இருக்குது. இந்த மாதிரி கோச்சிங் நான் சொல்கிறது ஒரு 15 இயர்ஸ் பேக்கில் சொல்லிட்டு இருக்கேன். 400 சென்டர் இருக்குது. ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த குமுதம் புக்கை கடையில் தொங்க விடுற மாதிரி இந்த அப்போ கிரண் புக்கு, CSR 2-3 புக்கு தான் உண்டு. அதை அப்படியே ரோட்டில் பிளாட்ஃபார்மில் வச்சு வைக்க 50% டிஸ்கவுண்ட். நம்ம புக்கை தேடி அலையணும், எங்கே கிடைக்குது, ஏது கிடைக்குது, வித்துட்டுமா அலையணும். அவங்க பிளாட்ஃபார்மில் வச்சு வைக்கானா அவ்வளோ தூரம் மக்கள் வாங்குறாங்க. அப்போ அந்த 139 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கு. அப்போ அவங்ககிட்ட அதாவது ஒரு நாளைக்கும் கிடையாது, ஆனால் அவங்ககிட்ட போய் செக் பண்ணுறேன், எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் சொல்கிறாங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் ஒரு டஃப்பான ஒரு மேக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இதை எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஒருத்தபடி பார்த்துட்டு √3 அப்படிங்க. இன்னொருத்தனை போய் இப்போ காட்டுறேன், அவனும் பார்க்குறான் √3 அப்படிங்க. இன்னொருத்தனை காட்டுறான், அவனும் √3ங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு 1% கிடையாது. என்ன பண்ணிங்கன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கானுங்க. நம்ம ஆளுக்கு புரிஞ்சு படிக்கிறோம். அப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு புரிஞ்சு படிக்கணும். முடியலைன்னா பீகாரியாக மாறிடணும், வேலையை விட்டுட்டு போகக்கூடாது.
அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து சின்சியராக உட்காந்து இந்த ஃபீல்டு விட்டுருக்காங்க. அதில் அவனுடைய அது அவங்க சொன்னாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ங்கிறது அதான். அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அவன் ஃபுல் டைம் 10th ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அவனுடைய மோல்டு வந்து இங்கே தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் அவேர்னஸ் இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கு. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ பென்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பென்ஷனுடைய சம்பளத்தை பார்த்தீங்கன்னா சம்பளத்தில் ஏற்றிட்டாங்க. எல்லாருமே சேலரிக்காண்டி தான் ஓடுவோம், இப்போ சம்பளத்துக்காண்டி தான் ஓடுவோம். இப்போ எனக்கு என் ஃப்ரெண்டு, நான் இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து எல்லாத்தையுமே கெட்டாத போட்டு தான் ஏசிட்டே இருப்பார். எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்ட்ஸ் வர்ற எல்லாத்தையுமே கெட்டாத போட்டு ஏசுவார். எல்லாமே வரமாட்டாங்க. அப்பா இருக்கிற டைம் வந்து எவனுமே உள்ளே வரமாட்டான். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஒரு பேங்க்கில் வேலை கிடச்சிச்சு. அப்போ அவன் உள்ளே வந்திருக்கான். எங்கள் அப்பா வந்து ஒரு சேரை தொடச்சி உட்கார வைக்காங்க. உட்கார வச்சோன்னே எனக்கு அந்த பையனை பார்த்தோன்னா ஒரு பொறாமை வருது. என்னடா இவனுக்கு மட்டும் இப்படி மரியாதை இவ்வளோ ஏசிட்டு இருந்தாருங்க. அப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் இவ்வளோ மரியாதை இருக்குது, இப்போ நம்ம முகவரிங்கிறது கவர்மெண்ட் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் தான் அவன்கிட்ட போய் கேட்டேன், இது எப்படி படித்த என்ன படித்த அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தோம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, இது கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஃபீல்டு தான். நம்ம ஒன்றும் பெரிய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நானே நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். சாதாரண எக்ஸாம் தான். 2-3 டாபிக் தரவாக வச்சுக்கிடணும். நான் நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மேக்ஸ் கொஞ்சம் போடுவேன். எந்த மேக்ஸ்னாலும் நல்லா போட்டுருவேன். அதேமாதிரி இந்த ஃபீல்டுக்கு வந்து மேக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, இந்த ஃபீல்டை விட்டு விலக மாட்டீங்க. இப்போ மேக்ஸ் எனக்கு வரவே மாட்டேங்குது சார், வரவே மாட்டேங்குன்னா ஒன்றும் கிடையாது. அதான் அவங்க சொன்னாங்க, ஒரு லேடி சொன்னாங்க, ஒரு கணக்கை ஒரு தடவை போடுங்க 10 நிமிஷம், அதே கணக்கு திரும்ப போடுங்க 9 நிமிஷம், அதே கணக்கு திரும்ப போடுங்க 8 நிமிஷம், திரும்ப போடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிமிஷத்தில் ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இப்போ மேக்ஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபீல்டை விட்டு விலக மாட்டீங்க. இந்த ஃபீல்டில் அடிக்கடி சொல்கிறது அதுதான், தோல்விங்கிற வார்த்தையே கிடையவே கிடையாது. ஒன்று வெற்றி, இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா விலகல். அதனால் விலகு போகக்கூடாது, ஃபுல்லாக உட்காந்துடணும். இந்த ஃபீல்டுக்கு வராமல் இருந்துருக்கணும். நம்ம வந்துட்டோம், இல்லை வெற்றியை வந்து சூடாமல் போகவே கூடாது. நல்லா ஃபுல் டைம் உட்காந்து படிங்க. ஏன்னா 24/7 பார்த்தீங்கன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும்தான் திங்க் பண்ணணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஏன்னா அதாவது நிறைய வெளியே வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். யாருக்குமே விளக்கம் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நான் எக்ஸாம் படிக்கிறேன், எனக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது, ரீசனிங் வர மாட்டேங்குது, அந்த மாதிரி விளக்கம் கொடுக்க. இன்றைக்கி ஒருத்தர் ராமச்சந்திரன் ஒருத்தர் வரல, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பில்டர், பயங்கர சக்ஸஸ். யாருக்குமே விளக்கம் கொடுக்க மாட்டார். ஏன்னா செயலில் காட்டிகிட்டே இருப்பார். நான் கூட லைட்டாக ஒரு ஆசிலேஷன் ஆவேன், ஆனால் அவர் வந்து பயங்கரமாக செயலில் காட்டிகிட்டே இருப்பார். இன்னொரு நாள் கிளாஸ் வருவார், இதேமாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் இருக்கும், பயங்கரமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டே இருப்பார். அதனால் யாருக்குமே பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுக்கணும் அவசியம் கொடுக்காதீங்க. ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போக முடியாது, அங்கே ஒருத்தன் கேட்பான், என்னடா பண்ணுறேன்னு கேட்பான், அவன் ஒரு வார்த்தை கேட்டு போயிடுவான். நம்ம அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவன் கேட்டதையும் நினச்சிட்டு உட்காந்துருப்போம். ஒரு இளவு வீட்டு கூட போக முடியாது, அங்கே ஒருத்தன் கேட்பான், என்னடா பண்ணுறம்மா. எவனுக்கும் விளக்கம் கொடுக்காதீங்க. அதாவது நம்ம மைண்டில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மைண்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 5% தான் நம்ம ஒரிஜினல் மைண்ட், 95% வந்து சப்கான்சியஸ் தான். சப்கான்சியஸ்னால் என்னது, ஒரு சினிமா படத்துக்கு போகிறோம், அதில் சென்டிமெண்ட் படமாக இருக்குது, அவன் நடிக்கான்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும், 5% தான் தெரியும். ஆனால் 95% சீனை பார்த்து நம்ம கண்ணீர் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அந்த 95% சீன் என்னன்னா சப்கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏம் வந்து திணிச்சிட்டே இருக்கும். அப்போ நம்ம பாஸ் ஆகணும், அதை தான் எல்லாருமே வரிசையை சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம பாஸ் ஆகணும் சப்கான்சியஸ் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இந்த சப்கான்சியஸ் மைண்டு தான் 95% செயல்படும். அதுதான் நமக்கு இதாகும். காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நானும் ஒரு பெட்டிகளில் வேலை பார்த்துட்டு இருப்பேன். அப்போ நமக்கு ஒரு முகவரி கொடுக்குறது என்ன கேட்டிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருடைய பேர், தம்பியுடைய பேரே கேட்டுருவோம், ராஜ்குமார். ஏன்னா இப்போ ராஜ்குமாருங்க, இதே தம்பியை ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தோன்னா, அக்ரிகல்ச்சர்னா என்ன டிபார்ட்மெண்ட்டு, ஜுடிஷியல். ஒரு 5 வருஷம் கழிச்சு கேட்டோம்னா இந்த ராஜ்குமார் பேர் சொல்ல மாட்டான், ஜுடிஷியலில் வேலை பார்க்க சார் அப்படி தான் சொல்லுவான். எப்பவுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டான், 5 வருஷம் கழிச்சு கேட்டால் அப்படி தான் சொல்லுவான். அப்போ நம்மளுடைய இதுவரைக்கும் பயன்படுத்திய பேரையே மாற்றக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாப். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரீமெண்ட்டு இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நல்லா படிக்கணும், 1 மணி நேரம் படிக்கணும், நீ 2 மணி நேரம் படி, நீ 3 மணி நேரம் படி, அவனை பார்த்துட்டே படி. ஏன்னா விட்டுறாதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சார் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, இப்போ பாஸ் பண்ண எல்லாரும். அவங்க வாயிலிருந்து வார்த்தை வந்த 2 வார்த்தையை நல்லா கவனித்து பார்த்தேன். யாருமே இவர் மேக்ஸ் எடுத்தார், இவர் ரீசனிங் எடுத்தார் அப்படி எவனுமே சொல்லவே இல்லை. 2 வார்த்தை எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் டீமாக உட்காந்து படித்தோம் சார், நாங்கள் 5 பேர் படித்தோம் சார், இந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரே மார்க் எடுத்துருக்கோம் சார், இந்த குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரே மார்க் எடுத்துருக்கோம் சார் அப்படிங்காங்க. இன்னொன்று என்ன கேட்டால் ஒரு ஆள் சொல்கிறாங்க, சார் நீங்கள் குரூப் 4ல் 39 டெஸ்ட் வச்சிங்க, 39 டெஸ்ட் எழுதி பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 டீயை மட்டும் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஒன்று டீம் ஒர்க்கு, இன்னொன்று என்ன கேட்டால் டெஸ்ட், எல்லாமே கம்ப்ளீட்டாக சொன்னாங்க. அப்போ அந்த சக்ஸஸுடைய தாரக மந்திரம் என்ன கேட்டிங்கன்னா டீம் ஒர்க், அதை விட்டுறக்கூடாது. அது எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெருவுலேயே நம்ம சின்ன வயசுலேருந்து பழகிற ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடாது, நம்ம இங்கே படிக்கிற இடத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸ் அமையும்.
நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் சொந்த கதை ஜோக்கதையை பேசுவான், நம்மளும் இன்ட்ரெஸ்ட்டாக பேசுவான், ஒரு நாள் டே வம்பா போயிடும். இங்கே வரும்போது அவனும் ஒரு காரணத்தில் படிக்க வந்திருப்பான், நீங்களும் ஒரு காரணத்தில் படிக்க வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இங்கே வச்சு ஒரு டீம் ஒர்க் பண்ணணும். ஒரு டெஸ்ட்டு வந்து கண்மூடித்தனமாக அட்டன் பண்ணிடணும். இன்னைக்கு எழுதி போட்டிருக்காங்க, ஒரு டெஸ்ட்டு போடுறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அட்டன் பண்ணணும். சிலவங்க சொல்லுவான் 2 மணி நேரம் எனக்கு வேஸ்ட் ஆகுதுமா, வேஸ்ட் ஆகுது கிடையாது. நீ எங்கே ஸ்ட்ரென்த்தாக இருக்க, எங்கே வீக்காக இருக்குன்னு சொல்லி டெஸ்ட்டில் தான் பார்க்க முடியும். ஒரு கிளாஸ் வந்து பயத்தில் தான் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். உன் மேலே ஒரு பயம் இருந்தால் தான் நீ கிளாஸ்க்கு வருவேன். டெஸ்ட்டு போடுறவங்க வந்து தைரியமானவங்க மட்டும் தான் டெஸ்ட்டு போடுவோம். ஆனால் டெஸ்ட்டு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதான் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். எல்லாரும் சொல்கிற வார்த்தையை தான் சொல்லணும்னு சொல்லி தான் ஆகணும். தன்னம்பிக்கை வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா தன்னம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். அதில் மாற்றுக்கிறதே இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னொன்று விடாமுயற்சி. ஏன்னா 2மே இருக்கணும். நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நான் எங்கள் வீடு உட்காந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கும் நான் படித்த இடத்துக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் வீட்டுக்கு போக மாட்டேன், மெஸ்ஸில் தான் சாப்பிட்டு உட்காந்துருப்பேன். வீட்டுக்கு போக மாட்டேன்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு போனால் சின்ன சின்ன வேலை கொடுப்பாங்க. மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வா, தண்ணி பிடிச்சி கொண்டு வா, அதை எதாவது கொடுப்பாங்க. அது என்ன வேலை பார்க்காதுன்னு சொல்லலை. நமக்கு வீட்டுக்கு போனால் தான் நம்ம அன்எம்ப்ளாய்ங்கிற சிந்தனையே வரும். நம்ம டீமாக உட்காந்து படிக்கும் வராது. அதனால் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன், வீட்டில் செம்மையாக செஞ்சுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். அப்போ நமக்கு என்னென்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன், ஃபுல்லாக படித்து சம்பாதிச்சு வீட்டுக்கு தான் கொடுக்க போகிறோம். வீட்டில் வேலை பார்க்காதுன்னு சொல்லலை. இப்போ சின்ன சின்ன இடத்த கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம உட்காந்து படிச்சுட்டே இருக்கோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிங்களா, ஃபுல்லாக ஸ்கூல் புக். இப்போ உள்ள ஸ்கூல் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பிட்டாங்க. செம்ம. நான் இடையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் ஒரு விஷயத்த. ஒரு 3 நாள் முன்னாடி 7th 8th 3rd term ரிலீஸ் ஆகிருக்குது. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் சக்ஸஸ் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஏம் மேக்ஸ். 10 சாப்டர் இருக்குது, 10 நாள் வச்சுக்கிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக மேக்ஸ் தான் பார்க்க போகிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுங்க, காலையில் ஒரு பாருங்க, மத்தியானம் ஒரு பாருங்க, நைட் ஒரு பாருங்க, ஃபுல்லாக மேக்ஸ் பாருங்கள். அப்புறம் நீங்கள் தரவாயிட்டீங்க. ஒரு 10 நாளில் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வந்துடும். நான் என் மேக்ஸ் சரியாக போடணும்னு வச்சுருங்களேன், இந்த ஃபீல்டில் உட்காந்து இதில் இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸாம் நான் எழுதுன ஞாபகம் இருக்குது. நார்த் இந்தியாவில் ஒரு எக்ஸாம் எழுதுனேன், ப்ரிலிம்ஸ் பாஸு. மெயின்ஸு எப்படி இருக்குன்னே தெரில, ஆனால் எனக்கு பயங்கர காய்ச்சல். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிக்கெட் போட்டு மெயின்ஸை போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. எங்கன்னா கல்கத்தாவில் போய் மெயின்ஸில் எக்ஸாம் எழுத போயிருக்கோம். பயங்கர காய்ச்சல், லேங்குவேஜும் தெரில, ஒன்றும் தெரில. ரூமில் கஷ்டப்பட்டு 8 மணிக்கு தான் எந்திங்க. ஆட்டோ கிட்ட லேங்குவேஜும் ஒன்றும் தெரில, கஷ்டப்பட்டு அந்த டெஸ்ட் காலேஜ் போயிட்டேன். 140 170 கொஸ்டின். என் நேரத்துக்கு ஒரு 85 மேக்ஸ் கேட்டிருந்தான். மேக்ஸ் ரீசனிங். அந்த மேக்ஸ் ரீசனிங் மட்டும் எப்படி போட்டனே தெரில, அதை மட்டும் போட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன் டேபிளில். வேறு எதுவுமே போடலை. ஒரு ரயில்வே எக்ஸாமில் பிறகு ரிசல்ட் நமக்கு வராதுன்னு தெரியும், எப்படி போட்டனே தெரில. ஆனால் ரிசல்ட் வரும்போது பாஸ். பிறகு அங்கே ட்ரைனிங்கில் போகும்போது தான் தெரியுது என்னுடைய ரேங்க் வந்து 5th ரேங்கில் இருக்குது. இப்போ மேக்ஸ் ரீசனிங் மட்டும் இருந்தால் இந்த ஃபீல்டை சர்வே பண்ணிடலாம். அப்போ நீங்கள் திரும்ப படிங்க, வேறு எதுவுமே கிடையாது. பழைய கொஸ்டின் எடுத்து பாருங்கள், திரும்ப படிச்சுட்டே இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூ புக் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிஃப்ட்டு, பயங்கர கிஃப்ட்டு. ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு நைட்டு உட்காந்து ஒரு புக்கு படிச்சுருந்தேன். 3rd termல 7th 8th. நான் வந்து யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜாகிரபி ஆப்ஷனல். அப்போ வந்து புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஒரு புக்காக தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஏன்னா ஒரு 1 year ஃபவுண்டேஷன் போட்டேன் ஜாகிரபிக்கு மட்டும். அப்போ வந்து வேர்ல்டு ஜாகிரபி ஒரு 6 யூனிட் உண்டு ஜாகிரபியில். அந்த வேர்ல்டு ஜாகிரபின்னு ஒரு டாபிக்கு, அதுக்கு ரொம்ப டைம் எடுத்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 7th standardல 3rd term புக்கில் பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு என்னெல்லாம் புக்கை ரெஃபர் பண்ணி இதெல்லாம் படித்தோமோ அதை அப்படியே உள்ளத்துக்கு போட்டேன், அவுத்து போட்டான். அப்படியே விட்டுவிட்டா எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்டான். பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. உடனே தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னடா இப்படி போட்டிருக்கான் புக்கு. அப்போ அந்த 7th standardக்கு தேவையான புக்கு கிடையாது, அந்த பையனுக்கு தேவையான புக்கு கிடையவே. அவனால் படிக்க முடியாது கண்டிப்பாக 7th standard. ஆனால் நமக்கு எழுதின புக்கு அது. திடீர்னு நாளைக்கே சிலபஸை மாற்றிட்டு போயிடுவான். அதனால் நீங்கள் இப்போ ஆன்லைன்லேயே கொடுப்பான். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 6 to 12 வரை புக்கு வந்து படிங்க, திரும்ப படிங்க, திரும்ப படிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் தாரக மந்திரம் என்ன கேட்டிங்கன்னா திரும்ப படிக்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. லிமிட்டட் சப்ஜெக்ட்டு. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டீ ப்ரோமோட் சொன்னாங்க. அவங்க டீ ப்ரோமோட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கி வச்சுருங்க. நமக்கு டீ ப்ரோமோட் பண்ணுறவங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடாது. அம்மா உங்களுடைய வெல்விஷரை நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு யாராட்டும் ஒரு வெல்விஷர் இருப்பாங்க, ஃப்ரெண்டாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யாராட்டும் ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க கண்டுபிடிச்சி அவங்க டெய்லி ஒரு பேசுங்க, வைங்க. ஏதாட்டும் ஒரு வாழை அடிக்கடி சொல்லுவார், ஊக்குவிக்கிறவங்க ஊக்குவித்தால் ஊக்குவிப்போன்னு தேக்கி வைப்பான்னு அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு தேவை என்ன கேட்டிங்கன்னா என்கரேஜ்மெண்ட் மட்டும்தான் தேவை, வேறு எதுவுமே தேவை கிடையாது. அதனால் என்கரேஜ்மெண்ட் ஆட்களை வந்து நீங்கள் பாருங்கள். அடுத்து தான் ஹார்ட் ஒர்க் ஈக்குவல் டு நெவர். கடின உழைப்புக்கு நீங்கள் எதுவுமே கிடையாது. உழைப்பு. நீங்கள் உழைச்சிட்டே இருங்க, பலன் வரலனாலும் பரவாயில்ல, உழைப்பை மட்டும் விட்டுறாதீங்க. எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது, ஆனால் உழைப்புங்கிறது கடவுள். உழைப்பு தான் முக்கியம்.
அதனால் அது வந்து பிளானிங்கோட ஒர்க் பண்ணணும். அதான் அதனால் வந்து கம்பல்சரியாக படிங்க, கம்பல்சரியாக வேலை கிடைக்கும். இந்த ஃபீல்டில் தோற்றவங்க யாருமே கிடையாது. ஆனால் விளையாடுறவங்க பல்லாயிரம் பேர் இருக்கான். 2 மாதம் படிச்சுட்டு போயிடுவான், 3 மாதம் படிச்சுட்டு நிறைய நான் கூட பார்க்குறேன். எனக்கு சிலவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து என்ன பார்க்காங்கன்னா வேலையில் சேர்ந்துட்டானா இல்லை ப்ரைவேட்டில் போயிருக்கானா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி விலகி போயிருக்கானா வேலை வாங்கி போனோன்னே எனக்கு பார்க்க முடியாது. அதனால் விலகிடக்கூடாது. ஃபுல் டைம் உட்காந்து படிங்க. சரி, உங்களுக்கு ஏற்றுக்கூடிய கஷ்டம் மட்டும் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அது இருக்குதுன்னு நிறைய சொல்லுவாங்க. உங்களால் ஏற்றுக்கூடிய கஷ்டம் மட்டும் தான் வருமே தவிர உங்களால் முடியாத பிரச்சனை உங்களுக்கு உங்களால் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை உங்களுக்கு வரப்போற கிடையாது. அதனால் பிரச்சனைகள்லாம் ஓடாதீங்க, ஏற்று அடிங்க. இடையில கூட கமலஹாசன் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதாவது எதிர்காலத்தில் எச்சும் இல்லாத அப்படிங்க. நானும் ஒரு 10-12 கேட்டதுக்கு மீனிங் கேட்டுகிட்டே இருக்கேன். அவர் பேசுகிறது அப்படி தான் இருக்கும். எதிர்காலத்தில் எச்சு இல்லாத அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் நிறைய பேர் மீனிங் கேட்டால் ஒருத்தர் ஒவ்வொரு மீனிங் சொன்னாங்க. ஆனால் அவர் சொன்ன மீனிங் என்னென்னா, உங்களை ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறான்னா அவன்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒருத்தவங்களை வந்து உங்களை வந்து படிக்க தெரியல, அது தெரியல, இது தெரியல, ஏதோ விமர்சனம் பண்ணுறோன்னா அவன்கிட்ட பேசாதீங்க. பேசுனா நமக்கு வேஸ்ட், நம்ம மூஞ்சிலே எச்சரிக்கிற மாதிரி அப்படின்னு. அது மாதிரி நம்ம விமர்சனம் பண்ணுறவங்க, நம்மளை ஏதாவது பண்ணுறவங்க யாருக்குமே பேசாதீங்க. நீங்கள் உங்கள் திறமையை காட்டுங்க, நண்பர்களை நம்புங்க. போய் காலையில் எந்திரிச்சோட நியூஸ் படிங்க. எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னார், மேக்ஸ் டியூஷன் நல்லா போடுறேன், வேறு எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி ஈஸியாக கிடைக்கும், பேப்பர் மட்டும் படிக்கணும்னாரு. நான் பேப்பர் படிக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம படிக்க வேண்டிய மேட்ரு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் கிடைக்குது, ஏதோ கிடைக்குது, நம்ம டைம் தான் கிடைக்குதுன்னு நினச்சிருப்பேன். ஆனால் இன்னைக்கு நான் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சனோ அன்றைக்கி தான் ரியல் நாலேஜ் வந்து உணர்ந்தேன். அதனால் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. பேப்பர் காலையில் எந்திரிச்சோன்னு பேப்பர் படிச்சுங்க. காலையில் படித்தா படிக்க மனசே இருக்குது. காலையில் நாளைக்கு என்ன இருக்குது முக்கியமான இருக்குது, சூரிய கிரகணம். இப்போ நம்ம பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. சூரிய கிரகணத்தில் எத்தனை டைப் இருக்குது? 4 டைப் இருக்குது. அதில் என்ன டைப் வருது? ஆனுவல். ஏன்னா அப்போ எவ்வளோ நேரம் வரும்? 8 நிமிஷம் வரும். எல்லாருமே பாருங்கள், நம்ம சயின்ஸாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சூரியனை நேரம் பார்க்கக்கூடாது அப்படிங்காங்க. அப்போ என்ன காரணம்? நம்ம கண்ணை தடவி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஒரு லென்ஸ் இருக்கும். என்ன லென்ஸ் கேட்டிங்கன்னா கான்வெக்ஸ், குவி லென்ஸ். அப்போ குவி லென்ஸை வச்சு நம்ம தீக்குச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா தீப்பிடிக்க வைப்போம். சூரிய ஒளியை காட்டி ஒரு தீப்பிடிக்க சூரியன். இப்போ டேரெக்டாக பார்த்தா கண்ணு தான் என்னதாகும், தீப்பிடிக்கிற மாதிரி. அப்படியே எக்ஸாம் பாயிண்ட் அறிவா என்னென்ன இருக்கா, சயின்ஸ் பாயிண்ட் என்ன இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் என்ன இருக்குது, நல்லா படிங்க. பேங்க் எக்ஸாம் படிங்கன்னா 2 பேப்பர் படிங்க. பேப்பர் வந்து ரொம்ப மஸ்ட். இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் பேப்பர் ரீடிங். அப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற ஆளுங்க, அதனால் பேப்பர் ரீடிங்க்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்துருங்க. பேப்பர் ரீடிங் மஸ்ட்டுங்க. ஏன்னா உங்கள் கூட இருக்க நண்பர்கள் நமக்கு அடுத்த வருஷம் நீங்கள் அப்படியே இந்த ஸ்டைலில் வந்து நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எழுதுகிறோம், ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம், இது சாப்பாடோட கொண்டாடுறோம். ஓகே, நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.